தயவு செய்து புலம்பெயர் நாள்ல இருந்து பாக்குறாங்க இல்லாட்டி இங்க இருந்து பாக்குறாங்க நீங்க வெளிநாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் சொல்றேன். அதுல முன்னு கடல் இருக்கு அங்கால கடல் பின்னுக்கு மேல ரெண்டு கடலா ரெண்டு கடல். ஆனா இந்த வீடு கட்டவழி கிடைக்க அக்ரிமெண்ட் போடுவாங்க, லோயர் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஜிப்சத்துக்கே பிள்ளையாட்டு இருந்தது உருவம் போட்டு கிடக்க முன்னுக்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமா இருக்கேன் இந்த இடம். நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டுக்கு இந்த வீடு கட்டுறது எவ்வளவு ஆனது, எவ்வளவு காலத்தை கட்டி முடிச்சிருங்க, அந்த நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கு. அது கனவே சொல்ற விஷயம் கனடால வேலை வாய்ப்பு குறைவுன்னு சொல்லி என்ன உண்மை ஆனா இல்லாட்டி என்ன இங்க இருந்து இடியப்பமா வச்சு வித்து இந்த இப்படி வீடுகள் எல்லாம் மக்கள் டவுனுக்குள்ள அப்போ கட்டுவாங்க. கட்டைக்கு அந்த மேசன் வேலை செய்கிறார்கள் வந்து சீமெந்து பேக்கை தாரியா வேணா அந்த எம்டி பேக்கை கொண்டு போய் ஒட்டி கடை வழியை கொண்டே போட்டு ஒவ்வொரு நாளும் பிடி எலும்பேக்கில் ஃபோன் அடிக்கிறது, இரவு அடிக்கிறது. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பார்த்து கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து சரியாக கஷ்டப்பட்டு நாயா போய் உழைச்சி இப்படி வீணாக போவாங்க. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கும்புருப்பட்டியின் இடத்துல நிற்கிறோம். அதாவது நிலாவளிக்கு பக்கத்தில் இருக்குது. என்னத்துக்காண்டி வந்து நாங்கன்னு சொன்னால் இங்கே எங்களை கனடாலேருந்து வந்து அக்கறால் இன்வைட் பண்ணியிருந்த வாங்கன்னு சொல்லி அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போய் அவட கதைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் சேனலில் அதிக பேர் விரும்பி பார்க்கக்கூடிய வீடியோ அதாவது ஹோம் டூர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அக்காண்ட ஹோம் டூரையும் காட்டிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோத்துக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டு ஹோம் டூரையும் காட்டிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாக்கா நிற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் தமிழ்கேணி. ஓகே, எப்படி இருக்கீங்க? இருக்கு, நல்ல சுகமாக இருக்குது. நான் கனடாவிலேருந்து வந்து கனடாவில் சூர்யா ஃபேன்சி வச்சிருக்கிறேன். கூடுதலாக கனடாவில் இருக்க 90% ஆகளுக்கு என்ன தெரியும். சூர்யா ஃபேன்சி 3 இடத்துல கடை வச்சிருக்கிறேன். ஒன்று GTA மால், ஒன்று மேஜிக் சிட்டி மால், அந்த இன்னும் ஒன்று மேஜிக் சிட்டி மால். 3 இடத்துல இருக்கு இந்த ஃபேன்சி ஜுவல்லரி. சரி சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் அக்கா சமைச்சு காய்ச்சிட்டாங்க. ஓகே, என்ன மாதிரி கனடா வாழ்க்கை இருக்கு? கனடா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நின்று வேலை செய்கிறது தான் கனடா வாழ்க்கை. கனடாவிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்படி வீட்டை கட்டி வெளிநாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே வீடு கட்டுறது சரியான கஷ்டம். நீங்கள் வருத்தத்தை தான் தேடுவீங்க. நல்ல இன்ஜினியராக பார்த்து பிடிக்கணும். எங்கள்கிட்ட இன்ஜினியர் மாதிரி இடையில விட்டுட்டு ஓடாத இன்ஜினியராக பார்த்து பிடிக்கணும். நாங்கள் கனடாவிலேருந்து சரியாக கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்ட கொடுத்து எங்கள்கிட்ட இன்ஜினியர் வந்து இடையில ஓடிட்டார். ஆனால் வெளிநாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ரைட் பர்சனாக சூஸ் பண்ணணும். இன்ஜினியர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். கட்டாயம் நாங்கள் நிறைய விஷயங்கள் காய்க்கணும், வீட்டை காட்டையே காய்ச்சிக்கொள்ளும். கனவே சொல்கிற விஷயம் கனடாவில் வேலை வாய்ப்பு குறைவுன்னு சொல்லுவேன். உண்மை ஆனால் இல்லாட்டி என்ன வேலை செய்கிறவனுக்கு வேலை இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை. வேலை செய்கிறவர்களுக்கு வேலை இருக்குது. ஓகே, என்ன கனவே சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து கனவே இளைஞர்கள் வெளிநாடு போயிருந்தானே போன கனவே வாங்க கொமெண்ட்ஸை சொல்லுவாங்க, இங்கே கனடாவில் எங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் இங்கே வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் யோசிக்கிறது, அப்போ அவையில் அங்கே வேலையில் இங்கே வரலாம் தானேன்னு சொல்லி யோசிப்பேன். நான் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அவங்க கூட கேட்குறேன். நான் இப்போ வேலை செய்கிறவருக்கு வேலை இருக்குது. உழுவுற மாடு இங்கே இருந்தாலும் உழும், இங்கேயும் உழலாம் அங்கேயும். இப்போ புதுசாக வாராக்களுக்கு வேலை வாய்ப்புகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? புதுசாக வேலை வாராக்களுக்கு நம்பர்கள் அதுகள் இருந்தால் வேலை வாய்ப்புகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. மற்றபடி கொஞ்சம் கஷ்டம். ரோட்டில் டென்ட் எல்லாம் அடிச்சு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உண்மை அப்படி அதுகள் வந்து வேறு நாடுகளில் வந்துருந்து அப்படி நம்பர்கள் இல்லாமல் அவதியெல்லாம் அப்படி வந்துருந்து அப்படி செய்யணும். சரி சரி, ஓகே சரி, ஓகே. மற்ற உங்களோட ஹைப்பம் சரியா? ஓகே, வீட்டை நாங்கள் பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னுக்கே நிறைய பூக்கண்டு எல்லாம் வச்சுருக்கீங்க. என்ன காரணத்தை வைக்க ஒன்று யோசிச்சு? இது ஒரு பூங்கா மாதிரி வேற ஒன்று ஆசை. பூங்கா மாதிரி நிறைய கண்டு வச்சிருக்கீங்க. எங்க எடுத்துறீங்க? இதெல்லாம் ஹெட்டன் வரையிலையா தம்புல அங்கால எடுத்து வச்சு இன்னும் நிறைய கிடக்குது நடாம. ஜாலினி பூங்கனி சோழின்ட்டு இந்த சிஸ்டர் ஒரு பூங்கனி சோலை வச்சிருக்கிறா. அவாட்டு தான் முக்காவாசி எடுத்தீங்களா? இந்த வீட்டை அழகுபடுத்த விட வழியாக நிறைய அழகுபடுத்தினா அங்கே ரோசா நிறைய வாங்க ரோசாக நிற்குது. இவர் போய் கேட்டார் கேமரா எடுக்கிறார், நுள்ளி கொண்டு போவோம் சும்மா பாடிக்காண்டி. உண்மையிலே நிறைய பூக்கண்டுகள் இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சாலையுமே பூக்கண்டுகள் கூட கிளிநொச்சியில இருந்து வந்ததுதான் கூட பூ மரங்கள். 1-2 மரம் ஒரு இடத்துல எடுத்தா கூட அங்கால முதல்ல வச்சது போல. அப்படியா? அங்கால முதல்ல வச்சிட்டோம். இது அப்படி பார்த்து காய்ச்சினுமா? ஓகே, என்னென்ன கண்டு வச்சிருக்கீங்க? எல்லாம் இருக்கு. ரோஸ் அவாக்கு தான் கூட தெரியுமா, அவ தான் பூ மரம். நீங்களா வச்சிருக்கா தோட்டம்? வணக்கம், உங்களோட பேர்?
ஜாலினி யாழினி, okay. நான் கிளிநொச்சியில் ஜாலினி பூஞ்சோலி என்று ஒரு பெரிய ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கிறேன். சரி சரி பூக்கண்டுகள் பழமரக்கண்டுகள் எல்லாமே என்னட்ட இருக்கு. எல்லாமே இருக்கு கரெக்டாக நான் தனி ஒரு வீடியோ போடுவேன் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை. ஓகே சரி இது நிறைய கண்டு இந்த ரோஸ்லேயே வச்சு நிறைய ரோஸ் இருக்குண்ணே. ஓ ரோஸ்லேயே நிறைய வகை இருக்கு. ஆனால் இந்த ரோஸ் வந்து திருப்பி நுள்ளி நீங்கள் கொண்டு வச்சு வராதா ஏன் இது வந்து ஒட்டுக்கண்டு. ஒட்டுக்கண்டா இது பூரா ஒட்டி எடுக்கணும். இடத்துல இருந்தெல்லாம் பாருது கஷ்டம் சரியா. தடி வச்சாலும் வராதா? தடி வச்சாலும் வராது. அது ஊர்ல இருக்கும் ஒரு மஜந்தா கலர் சிவப்பு கலர் அது ரெண்டும் தான் வரும். இந்த நல்ல இனங்கள் வந்து அது ஒட்டினாத்த மட்டும்தான் வரும். இது தெரியாம நாங்களும் போற வர இடங்கள்லாம் உள்ளி கொண்டு போய் விட்டு வைக்கிறது. நான் வைக்கிறீங்களா வைக்கிறோம் நீங்கள்? அதான் அப்போ இது வராதுண்ணே. இது வராது. சரி சரி அப்போ அக்காட்ட போய் நாங்கள் கிளிநொச்சியில் வீடியோ எடுப்போம். எடுக்க என்ன விலைகள் என்னென்ன கண்டு இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். பெரிய ஃபார்ம் என்ற கிளிநொச்சியில் வந்து வீடியோ கட்டாயம். ஓகே நான் வீட்டு வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு போல. வெளியெல்லாம் கல் பதிக்கிற வேலையெல்லாம். கல் பதிக்க அப்படிங்களா அந்த வடிவுக்குண்ணே? ஓகே பட் இதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் வந்தால் சோள மாதிரி கிடக்கும். பூங்கா மாதிரி செய்கிறோம். பூங்கா மாதிரிண்ணே. சரி சரி எல்லாரும் கூட இருக்கு புல்லு பறிப்பினோம். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நிறைய பூங்காவாக்கி கோயில்களுக்கு பூ கொடுக்கணும். அந்த அப்படி ஒரு ஆசை. அப்போ அதுக்காக வேண்டியே இதை செய்கிறோம். பூங்கா மாதிரியே எல்லாரையும் விட கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும். வடிவா இருக்கு. வடிவா இருக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்து கேட்க போயிடும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமான்னு சொல்லி. ஓகே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அழகான வீடு இருக்குண்ணே. வீட்டு ஓனர் தான் நிற்கிறேன். வீட்டு ஓனரா? வாங்க வாங்க ஹாய்ப்போம். அது வெளில நல்லா கேட்டு வீடியோ எடுத்தோன்னா அமைதியாகிட்டார். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சூரியகாந்தன். ஓகே அக்கா மகன் என்ன? ஓகே என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க பிடிச்சிருக்கா? எங்கேயா பிறந்த நீங்க? இங்கே தான் பிறந்தேன் நான். 9 வயசுல நாங்கள் போயிட்டோம் கனடாக்கு போயிட்டோம். இங்கே தான் பிறந்து இங்கே தான் படித்தேன் நான். நான் வந்தோடனே யோசிச்சேன் இவ்வளோ தமிழ் வடிவாக கதைக்கிறான் ஃப்ரெண்ட்லியாக கதைக்கிறான்னா யோசிச்சேன் இங்கே நாள் பிறந்திருக்கேன். ஏன்னா இப்போ அந்த அங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் கதைக்கிற குறைவாக இருக்கு. எனக்கும் ஓரளவுக்கு தமிழ் வராது. நான் அம்மா அப்பாவோட காய்ச்சி தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். சின்ன வயசுல போனது தானே இப்போ கஷ்டமா இருக்கும். எவ்வளோ ஆளுக்கு வந்துருக்கீங்க? நான் கனடா போய் 15 வருஷத்துக்கு தான் வந்தாங்க. இப்போ நாங்க ஒவ்வொரு வருஷம் வந்து போறாங்க. பிடிச்சிருக்கா சொல்லுங்க? சிலங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். கனடா விருப்பம் இல்லை. அங்க எல்லாம் தான் இருக்கு. இப்போ ஆனா எனக்கு சிலங்க தான் விருப்பம். அப்ப இங்க இருக்கலாம். இங்க தான் இருக்க விருப்பம். ஒரு டைம் வரைக்குல விட்டுட்டு வந்துருவோம். சரி சரி ஆசை. சரி சரி ஓகே மகன்ராஜ் நீ போறியா கனடாக்கு? இவரை விட்டா கூட்டின்னு வாங்க. வீட்டை பார்க்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறாங்க யோசிப்பினம் இந்த வீடு கட்டுறது எவ்வளோ ஆனது எவ்வளோ காலத்தில் கட்டி முடிச்சினீங்க அந்த நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கும். அது போக காய்ச்சி கொள்ளாம என்ன வேற முக்கியமான கேள்வியும் கேட்பீங்க. இது யாரு கட்டினான்னு கேட்பீங்க. அது நாங்கள் பேசணும்னா சில சட்ட சிக்கல் வேற வேணா. சரி சரி அப்போ நாங்கள் போய் பார்ப்போமாக்கா? ஓகே பார்க்க வந்து கதை வேணா. இது வந்து சூர்யா, இது வந்து இந்த மகன், ரெண்டாவது மகன் பிரகாஷ். மகனுக்கு அந்த வீடு 2 பேருக்கும் ஒரு பாதிக்காத ஒரு ஆளுக்கு ஒரு பாதிக்காத கோடு போடுவாங்க. சரி சரி ஓகே மேல வந்து ஜிப்ஸ் வேலையெல்லாம் செய்திருக்கேன். ஓகே ஃபுல்லாக வெள்ளை கலர் போய் தான் கூட இருக்கேன். முன்னுக்கு மட்டும் அந்த
ஒரு இந்த கலர் பெயிண்ட் கூடவே இருக்குது மற்றபடி வெள்ளை தானே ஓகே என்ன மரத்தில் செய்திருக்கு தேக்கு மரம் தேக்கெல்லாம் செய்திருக்கேண்ணே ஓகே என்ற வேலைப்பாடோட செய்திருக்கேண்ணே சூரியன் மாதிரி செஞ்சிருக்கு சூரியன் அப்போ பிரகாஷுக்கு சரி சரி இப்போ உங்களுக்கு பாப்போம்மா ஓகே அப்படி உள்ளுக்கு போவோம் உங்களுக்கு வந்த உடனே பார்த்தீங்க சொன்னால் முன்னுக்கு சின்ன ஹோல் ஒன்று வருதுண்ணே ஓகே இதுக்கு மேலே ஜிப்ஸ் வேலைகள்லாம் செய்திருக்கு இன்னும் ஃபர்னிச்சர் போடல இன்னும் போடல குடிபூரே இல்லை இப்போ அதில் முடிய ஓகே பிரசந்தத்தில் போடணும் நாங்கள் வந்து சந்தத்தை அப்படியே காட்டி கொள்வோம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எடுத்துனாங்கண்ணே ஓகே இப்போ இதுதான் இந்த ட்ரெண்டிங் ஒரு சைடு வெள்ளை பெயிண்ட் இருக்கு ஒரு சைடு இந்த கலர் பெயிண்ட் இருக்குமே ஓகே சரி அப்படியே நான் ஹோலுக்கு வந்து மொத்தம் எத்தனை ரூம் இருக்கு இந்த இதில் 8 ரூம் இருக்குது 5 வாஷ்ரூம் இது இருக்குது 5 வாஷ்ரூம் வெளியால் 2 7 வாஷ்ரூம் இருக்கு ஓகே ஓகே மொத்தம் ஒரு மாடி வீடு என்ன ஒரு மாடி மேலே மொட்டை மாடியும் இருக்காங்க மொட்டை மாடியும் இருக்கு அதுங்க அதில் மொட்டை மாடி போனால் தான் தனி ஃபீலாக இந்த இடத்துல அதுவும் பின்னுக்கு மேலே எல்லாமே இருக்குது அதை நான் பார்க்க வடிவாக இருக்கு ஓகேங்க அதில் முன்னு கடல் இருக்கு அங்கால கடல் பின்னுக்கு மேலே ரெண்டு கடலா ரெண்டு கடல் சரி சரி அதில் நான் பார்த்துக்கொள்வேன் பின்னுக்கும் தோட்டம் செய்யறீங்களா பின்னுக்கும் தோட்டம் பூங்கா வருது பின்னுக்கும் அப்போ இந்த வீடே பூங்கா மாற்ற போயிருக்கேன் அந்த அக்கா கிளிநொச்சியில் பூங்கா வச்சிருக்கா இங்கே நாங்கள் படிப்புக்கு வச்சிருக்கோம் அவள் விற்கிறதுக்கு வச்சிருக்கிறா ஓகே ஓகே வேலை மாதம் ஃபுல்லாக ஜிப்ஸ வேலைகள் இல்லைண்ணே சரி சரி ஜிப்ஸ வேலை லைட் எல்லாம் பிடிக்கிறாங்க என்ன பாப்போம் முதல்ல இந்த இது போவோம் இந்த ரூம் பாப்போம் பாருங்க இந்த ரூம் ஒரு பெயிண்ட் கலர் ஒவ்வொன்றுக்கும் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சைடு மட்டும் தான் பெயிண்ட் அடிக்கணும் மற்ற சைடு வெள்ளையாகவே இருக்குமே இந்த ஃபர்னிச்சரில் தான் எக்கோ பண்ணுதானே ஓகே இது வாஷ்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குண்ணே அட்டாச் பாத்ரூம் இருக்குண்ணே ஹீட்டர்லாம் எப்படி இருக்குண்ணே ஒவ்வொரு டிசைன் போட்டுருக்கோம் ஓகே இந்த லைட்டிங் வித்தியாசம் இருக்குண்ணே சரி சரி அடுத்தது இந்த அறைக்கு போவோம் அடுத்து இதை பார்ப்போம் இதுக்குள்ள ஓகே இதை பார்ப்போம் ஓகே அடுத்து அந்த அறை என்ன ஃபுல்லாக மாவு இல்லை இந்த வீட்டு ஃபுல்லாக இது 8 பொருள் கிடக்கு மேலே இந்த மேலே ஜிப்ஸ் வேலை தான் அது ஒரு 8 சேர்ப்பு 8 மாதிரி தான் பொருள் இருக்குது இதுக்கும் வேற பெயிண்ட் இது வந்து வெளியாக்கள் வந்தால் பாவிக்கிறதுக்கு கராச்சால இந்த பார்க்கிங்கால வந்து வாசல் இருக்குண்ணே இது இது பார்க்கிங் லோட் இப்போ நாங்கள் இது ஒரு ரூம் இது இப்போ நாங்கள் சும்மா வந்து பாவிக்கிறோம் நிற்கிறதால பாவிக்கிறோம் இது பெயிண்டா ஜிப்சமா இது ஜிப்சம் ஒர்க் ஜிப்சம் தானே ஜிப்சத்தில் பெயிண்ட் அடிச்சிருக்காது டிசைன் இல்லை ஜிப்சம் தானே எனக்கு கண்ணுக்கு இந்த பார்க்க ஒரே மாதிரி கிடக்குண்ணே அது ஃபேன் பார்த்து தெரியுதானே அது பக்கண்டு பார்க்க சிவரில் பெயிண்ட் அடித்த மாதிரி கிடக்கு ஆனால் ஜிப்சம் வேலை பெயிண்டிங் நல்லா இருக்கு என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க ஓகே இந்த கதவுகளும் பார்த்தோன்னா கொஞ்சம் இதாக இருக்குண்ணே தேக்கு மரம் எல்லாம் தேக்கு தான் இது ஃபுல்லாக ஸ்மார்ட் கிச்சன் செய்திருக்குங்க ஓகே எல்லாம் மேட்ச் கலர் தானே டீசெண்டாக கலர் நல்லா இருக்கு இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஒருத்தர் கிச்சனையும் பார்த்து கொப்பி அடிச்சு இந்த சிங்கெல்லாம் இந்த அப்படி ஓகே இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் ஒன்று கனடாலேயும் எப்படியா இல்லை அங்கே சும்மா ரூம் இல்லை அதோட இங்கே கொஞ்சம் இலங்கை வளர்ந்துட்டு ஓகே இந்த அடுப்பு எலக்ட்ரிக் அடுப்பெல்லாம் இருக்குண்ணே இது இந்த வீடு கட்ட அடுக்கேக்கே ஐடியா அடுக்கேக்கே இப்படி கிச்சன் தான் ஆக்கள் இன்ஸ்டாகிராம் வழியை பார்க்குறது ஒரு நீங்கள் ஹோம் டூர் போடுறது அதுலேயும் இல்லை வீடியோக்குள்ளேயும் பார்க்குறது ஒவ்வொருத்தையும் பார்க்குறது ஒவ்வொன்றே பார்த்து அதில் ஒவ்வொரு கலராக எல்லாத்தையும் காப்பி அடிக்க மாட்டோம் ஒவ்வொன்று ஒரு இடத்துல ஹோம் டூர் பார்க்க அந்த கொமர்ட் வந்து போலில் ஃபிட் பண்ணி இருந்தது அப்போ அதை பார்த்துடுவோம் இது க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் அடியில் க்ளீன் பண்ண தேவையில்லை அதுலேருந்து ஒவ்வொன்றை கொப்பி அடிக்கிறது எல்லாத்தையும் கொப்பி அடிக்கிறது இல்லை முழு வீட்டையும் ஒவ்வொன்றை கொப்பி அடிக்கிறது கிச்சன் வந்து இந்த கலர் நல்ல வடிவாக இருக்குது அப்படி ஒவ்வொன்றை எடுத்து தான் ஹோம் டூர் வீடியோ நிறைய பேர் பார்க்கறதுக்கு காரணம் இதான் உண்டு எப்படி வீடு இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆசைப்படுவேன் என்ன டிசைன் செய்திருக்கேன் புதுசாக என்ன விஷயம் செய்திருக்கேன்னு சொல்லி இப்போ நான் ஒரு வீடு கட்ட பண்ண சொன்னால் பார்ப்பேன் 4-5 வீடு பார்த்தா எனக்கு ஐடியா வருமா இப்படி வடிவாக இருக்கும் இப்படி தான் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிப்பேன் பிரச்சனை நாங்கள் வீட்டை பாதி வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடுல காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் நிறைய பேருக்கு உதவும் ஏதாவது ஒவ்வொன்று எடுக்கலாம் ஓகே சரி அப்படி நாங்கள் பார்ப்போம் அடுத்தது முக்கியமான விஷயம் இருக்கு இந்த நாங்க பருத்தித்துறையில போனோம்னா ஓடக்கர் அப்ப மாதிரி இப்படி ஒரு ஜன்னல் மட்டும் கிடக்கு இங்கேயும் இருக்கு இப்போ நாங்கள் இஞ்சாண்டு தோசை சுட்டாச்சா தாங்க இஞ்சாண்டு பண்ணுறாங்க
அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்ன இதுல நாங்க சாப்பாடு மேச போடுறதுக்காக அப்ப இப்படி ஈஸியா பாஸ் பண்ணதான் சாப்பாடு வித்தியாசமான ஐடியா ஒரு பார் மாதிரி சிம்பிளா இருக்கு ஆனா நல்ல கணக்கு வித்தியாசப்படுமே நிறைய பேர் யோசிக்கிறீல ஒரு ஐடியா உண்டு சரி சரி மற்றது முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்த உடனே சரி நாங்கள் ஒரு வீடு கட்டுவோம் உங்களை ஆசை சேர்த்துட்டோம் இலங்கையில் வேறு வீடு கட்டுவோம் சொந்த ஊரில் வீடு கட்டுவோம்னு சொல்லி யோசிப்பீங்க வீடு கட்டிக்க வர நிறைய பிரச்சனை சொன்னால் இந்த கட்டுறாக்கள் விட்டுட்டு போகிற பிரச்சனை உங்களுக்கு அப்படி அதில் நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்டுட்டோம் நான் நினைக்கிறேன் உங்களோட ஹோம் டூர் தான் ஒன்று பார்த்தேன் நான் திருநெல்வேலியில் ஒன்று போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு ஜெர்மனியிலேருந்து ஒரு அக்கா வந்து கட்டியிருந்தவா வீடு அந்த அக்கா உங்கள்கிட்ட சொல்லி அழுதுருக்கிறா ஒரு இன்ஜினியர் விட்டுட்டு இப்படி செஞ்சுட்டு போயிடாரு அதே இன்ஜினியர் தான் எங்களுக்கும் செஞ்சுட்டு போனது நான் பிரவாட ஃபோன் பண்ணி கதைச்சு சொன்னேன் நான் சரியா அழுதவா அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நாங்களும் இப்படித்தானேண்டி உங்களோட வீட்டை வந்து முதல் நான் பார்த்தேன் நான் அவனை வீடு கட்டி கொண்டு கேட்க போய் பார்த்தேன் நான் அந்த இன்ஜினியர் கொண்டே காட்டினவர் இது இந்த வீடும் நாங்கள் தான் செய்கிறோம்டோ நாங்களும் ஆண்டு பார்த்துட்டு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அவள் சொல்லி சரியாக ஃபீல் பண்ணா அவள் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவள் சரியாக ஃபீல் பண்ணினா நான் உள்ளுக்கு ஃபீல் பண்ணுறேன் ஒன்றும் செய்யலாது என்னன்னா அங்கே இருந்தோடு இங்கே வீடு கட்டுற ஒருத்தருமே நிம்மதியாக இருந்ததா இல்லை யாரையும் கேட்டு பாருங்க அதே மாதிரி அங்கே இருந்து கொண்டு இங்கே பிஸ்னஸ் வச்சிருக்கிற யாருமே நிம்மதியாக இருக்குது இல்லைன்னா அங்கே இருந்தோடு நான் இங்கே பிஸ்னஸ் வச்சிருக்கிறேன் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் யோசிச்சு கொண்டு இருக்கணும் அதே மாதிரி அங்கே இருந்து வீடு கட்டுறாங்களும் நிம்மதியாக இங்கே இருக்கல அது அவையும் அங்கே இருந்தோண்டு ஒரு பிரச்சனையை சந்திச்சு கொண்டு தான் இருக்கணும் நிறைய விஷயங்கள் இப்போ அவளுக்கு ஒரு ஆசை உண்டுன்னு சரி சொந்த மண்ணில் சொந்த ஊரில் ஒரு வீட்டை கட்டிட்டு வந்து போகிற இடத்துல எனக்கெல்லாம் 1.5 வருஷத்துல இந்த வீடு முடிச்சு தாரேன்னு சொல்லி ஆசையில் தான் நாங்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் கனவாக இருந்தது சில நேரம் நித்திரக்குள்ளேயே முழு வீடும் ஒரு உருவத்தில் வரும் அப்படியெல்லாம் இருந்தது பிறகு 1.5 வருஷத்துக்கு பிறகு அழுத்து போச்சு 4 வருஷமா போயிட்டுது பிறகு வீட்டின் ஆசையே போயிட்டுது வெறுத்துட்டுது காசை கொடுத்தா செய்கிறோம் அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை செய்து கொடுத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கடவுளுக்கு தான் தெரியும் நெடுவே நிற்கிறது நிற்கிறதா இருக்கிறதே இல்லை இப்போ பிள்ளைய பார்க்குறே இல்லை அவரை நான் காண்றேன் இல்லை மற்றவரை காண்றேன் இல்லை சில நேரம் சண்டே தான் காண்றது சண்டேயும் சில நேரம் காண்றேன் இல்லை அப்படி அது இந்த பிரச்சனை இருக்கணும் பட் இன்னொரு விஷயம் சொல்லலாம் அந்த வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் சும்மா உழைச்சா இப்படி வீடு கட்டையில இங்கே வந்து சொல்கிறவே இல்லை உண்மையாக கட்டையில் அது சும்மா எங்களுக்கு கடை இருக்கிறபடியே நாங்கள் கட்டுறோம் எங்களுக்கு 3 கடை இருக்கிறபடியா 3 கடை பிறகு நாங்கள் சூரிய எள்ளுப்பா இதுவும் வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் மற்றது அப்படி இருக்கிறபடியே தான் கட்டுறோம் இல்லைன்னா சரியான கஷ்டம் சொல்கிற விஷயம் தான் இப்போ நாட்டில் போய் நாங்கள் சாதாரணமாக உழைச்சோம்னு சொன்னால் இப்படி ஒன்றும் கட்டையில வீட்டுக்கு மோர்கேஜும் கட்டி சாப்பிட தான் காருக்கு இன்சூரன்ஸ் கட்டையும் தான் காணும் இது நாங்கள் கடையும் 7 நாளும் நிற்கிறோம் 7 நாளும் போகிறது சரியான கஷ்டம் கஷ்டப்பட உழைச்சா பயங்கர கட்டலாம் ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும் அது கஷ்டப்படுறது பரவாயில்ல இந்த வீட்டை கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க வீட்டிலேயே உண்மையிலே எங்களோட வீட்லேயே சோஃபா செட்டிகள் எல்லாம் இருக்கு ஆனால் அதில் இருந்ததே இல்லை ஏன்னா இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறதே இருந்ததே இல்லை அப்போ அதெல்லாம் மெயின் வேண்டும் என்ன அப்படி அவ்வளோதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு அது நிறைய வெளிநாட்டுக்கார சொல்கிறதான் விஷயம் அங்கே நிற்கலாம் ஓடி போட்டு இங்கே வந்து பட் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணும் அதாவது உதவி செய்கிறாங்களுமே சரி இங்கே கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லி கொஞ்சம் காசு எனக்கு உதவி செய்வீங்க அது பிறகு அந்த உதவி சில இடங்கள்ல சரியாக போய் சேரும் சில இடங்களில் போய் சேராது சில இடங்கள்ல அந்த வேண்டினாக்கள் சில மாற்றிங்கன்னா அப்படி நிறைய பிரச்சனை நீங்கள் வரையக்க பார்த்து செய்யுங்க அப்புறம் கொடுத்து போட்டு கஷ்டப்படாம கொரோனா டைமுக்குள்ள நாங்கள் வன்னி ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க சில பேருக்கு வீடும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஆக்களுக்கு மறுபடியும் நாங்கள் செய்யணும் வெளியால் சொல்கிறோம் இல்லை கடவுளே செஞ்சுருக்கிறோம் அந்த அதில் சந்தோஷம் எங்களுக்கு அவர் கனகாலம் உழைச்ச காசு அப்படித்தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் கனகால உழைப்பு அங்கே வன்னி பக்கம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் உண்மையாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வேற வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்களோட கான்ட்ராக்ட் கொஞ்சம் யோசிங்க இவையில இல்லாட்டி கான்ட்ராக்ட் செய்தாக்கள் ஏற்கனவே செய்திருப்பேன் வேற வீடு அவையிட்ட போய் விசாரிச்சு போட அவையில ஓகே அவங்களோட வீடு கட்டி தந்ததில்ல உங்களுக்கு ஓகேயா குறிப்பிட்ட காலத்தில் கட்டி தந்ததில்ல காசை அடிச்சுட்டு போனதான்னு சொல்லலாம் சில பேர் சொல்லுவினோம் வீடு கட்டிட்டா தானே என்ன அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுக்க வேணாம டெரிச்சல சொல்லுவான்னு சொல்லுவினோம் ஆனா அப்படி இல்லை இதுதான் உண்மை எங்களோட பெயின் எங்களுக்கு தான் தெரியும் சரியான பெயின் ஒவ்வொரு நாளும் முடிய எலும்பேகளை ஃபோன் அடிக்கிறது இரவு அடிக்கிறது ஃபோன் எடுக்க மாட்டாங்களா அப்போ முடிய வேலைக்கு போய் டென்ஷனோட போகிறது அப்புறம் இரவில் படுக்கைக்கேன் டென்ஷனோட படுக்கிற முடிய இதே தான் காசுகள் காசும் போயிட்டு காசு நாங்கள் கணக்கு திறம் போய் வந்த நாங்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போய் மோட்டர் சைக்கிள் நம்ம அங்கே நிற்க மாட்டாங்கள் அப்படி இப்படியே விட்டாச்சு வேறு என்ன இவ்வளோ தூரம் போய் வர்றதுக்கே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருந்து ஒடிஞ்சு ஆக்கலாம் அனுப்புறது அப்படியே விட்டாச்சு ஆனால் நல்லா இருக்கட்டும் நன்மைக்கு
ஆனா இந்த வீடு கட்டவழி கிடைக்க அக்ரிமெண்ட் போடுவாங்க, லோயர் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஆனா புரோகங்களால் அதுக்கு அலையிடாது, அலைகிற அளவில் வெளிநாட்டில இருந்து உண்டு அலையிடாது. அப்போ அதை விட கொண்டே போட்டு விட்டு நாங்கள் வீடு கட்டக்க அக்ரிமெண்ட் போடுறதானே, அதை வச்சு லீகல் ஆக்ஷன் எடுக்கலாது. தீர்ப்பு வர்றதுக்கு பலம் செல்லும். அப்போ எங்களை நாங்கள் வெளிநாட்டில இருந்து வந்து இங்கே அதுக்காக வந்து நிற்கலாது. அப்போ எங்களுக்கு இன்னும் பெரிய ப்ரெஷர். மற்றது இன்னும் ஒன்று சொல்லுவீங்க, அக்ரிமெண்ட் போடுங்க இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு இந்த வீடு முடிச்சு தராட்டா நாங்கள் உங்களோட இவ்வளோ காசுக்கு இவ்வளோ வட்டி பே பண்ணுவோம். அப்போ நாங்கள் அதை காதால் ஆண்டு கேட்டுட்டு ஓ இப்படி எல்லாம் இருக்காண்டு போட்டிருப்போம். அப்புறம் அந்த வட்டியை கணக்கு பார்த்தா அந்த ஸ்ரீலங்கா காசு கூட சொட்டு காசு தான் பெறும். உங்களோட கடைசி தொகைண்டா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்தின் 5% சொல்லுவீனோம். அது ஒரு கொஞ்சம் காசு 5% தருவினோம்னு சொல்லிடணும். அது ஒரு கொஞ்சம் காசு பார்க்க ஒரு கொஞ்சம் காசு தான் வரும். அதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு 4 வருஷம் போட்டு வச்சுருந்தா எங்களுக்கு சரி வராது. இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ல தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் யோசிக்கணும், இப்படிலாம் இருக்கா, நானே இப்போ யோசிக்கிறேன் இப்படிலாம் செய்யறாங்களா. ஆனால் அந்த வீடு கட்ட வரைக்கும் படத்தை பார்த்துட்டு ஆசைப்படுவோம், ஐயோ வடிவா இருக்கு அது இருக்குன்ட்டு. வேலைமங்களுக்கு ஆசை இருக்கும், 1 வருஷம் மட்டும் சொல்லி எடுக்கணும், 1 வருஷத்துக்கே முடிச்சிருவோம் வேணும். அப்போ நாங்களும் படம் முடிக்க போகிறாங்களேன்னு கூட சந்தோஷத்தில் இருப்போம். அது பார்த்தா அவங்க சிலோவா வச்சு இழுக்கவே எங்களுக்கு வீட்டு ஆசை போயிடும். எனக்கும் அழுதவா, நான் ஃபோன் பண்ணி காய்ச்சேன். நான் சரி அழுதவா, அப்போ நான் சரியா கட்டி கொடுக்க போறது இல்லை, கட்டி தர போறீங்க. அதுதான் உண்டு. நாங்கள் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் ஒரு இன்ஜினியரில் வச்சு அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு நல்ல இதென்னமோ எல்லாத்தையும் உதறி காசுக்காக உதறிட்டு போயிட்டினோம். அவ்வளோதான். கதை கேட்க நல்ல வட்டிவாக கதைப்பினோம். அம்மா அப்படி நாங்கள் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. பிறகு காசுக்கு எல்லாம் தட்டி போட்டு போயிடுவினோம். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்க இடையில விட்டுட்டு போனேன், அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? பிறகு இந்த ஒன்லி ஃப்ளாட்டோட விட்டுட்டு போயிட்டோம். பிறகு ஃப்ளாட்டோட விட்டுட்டு போயிட்டோம். சைட் கட்ட ஒன்றுமே இல்லை. பிறகு நாங்கள் ஆக்களை வச்சு ஒவ்வொன்றா கட்டி ஒவ்வொன்றா கன்றாய் கொடுத்து இப்போ கிப்ஸத்துக்கு கன்றாய் கொடுத்து இந்த மரங்கள் இதுகளுக்கு ஒரு ஆள்கிட்ட கன்றாய், ஒரு ஆள்கிட்ட கிச்சன் அப்படி ஓசுவோம் மாவுள்ள எல்லாம் ஒவ்வொரு தர டைம் கொடுத்து தான் முடிச்சு. நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு தான் முடிச்சது. நிறைய காசுகள் எல்லாம் கோல் பண்ணினா எடுக்க மாட்டேனோம், கணக்கு தர மாட்டி எரியண்டு அடிச்சா எடுக்கவே மாட்டேனோம். 200 வாட்டி அப்புறம் நம்பர் மாற்றி அடிப்போம். அப்புறம் ஃப்ரான்ஸ் நம்பர்ல இருந்து அடிப்போம், அதுலேருந்து அடிக்க எடுப்பினோம். அப்புறம் செகண்ட் டைம் எடுக்க மாட்டேனோம், பிறகு எடுக்கவே மாட்டேனோம். கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சும்மா கதை கேட்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனால் அந்த நவையில் வந்து அந்த இன்ஜினியர் வந்து நிறைய வீடுகள் இந்த போடுறவே, ஆனால் ஒரு வீடு எல்லா வீடும் முதல் போடுவோம். ஆனால் கட்டி கொடுத்ததுன்றது சரியான குறைவு. நாங்கள் சில வீடுகள் போடைக்க பார்க்குறாங்க, எப்போ கட்டி கொடுக்குறாரு பார்ப்போம்ட்டு. 4-5 வருஷமாக கட்டி கொடுக்காத வீடுகளும் படத்தில் வராத வீடுகளும் இருக்குது. பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் பார்த்து கொடுங்க, வெளிநாட்டிலேருந்து சரியாக கஷ்டப்பட்டு நான் எப்பயா உழைச்சி இப்படி வீணாக போவாங்க. காய்ச்சி கொண்டு போகலாம், அவ்வளவு கஷ்டம். சரி மேலே போவோமா? அப்படி இஞ்சல பசங்க இதெல்லாம் தேக்குலையா? தேக்கு கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துருக்குறோம். ஓகே, டார்க் கலர் கொடுத்து தேக்குன்னு கொஞ்சம் காஃபி ப்ரௌன் மாதிரி கொடுத்துறாங்க. ஏரிக்கு வெளிச்சத்துக்கான லைட்டுகளும் எடுக்கண்ணே. ஓகே, மேல் மாடி வந்துட்டோம். மேலே வந்துட்டோம். ஓகே, மேலே எத்தனை நிறைய இருக்குது? மேலே 4-5 ஆக்கும். 3-5 அதை எண்ணி பார்த்ததே இல்லை. ஓகே, 5 அறை இருக்குன்னு. இது ஒரு ரூம், இது சாமி ரூம். இது சாமி ரூம் இன்னும் குடிமுறையில் தானே. அப்போ அப்படியே படம் வைக்கிறேன். ஓகே, பட் இதில் பார்த்தீங்க சொன்னால் பிள்ளையார், இதில் பார்த்தீங்க சொன்னால் பிள்ளையார் எது செதுக்கி கிடக்குன்னு கதவுலையே. பிள்ளையார் வேம்பில் செய்து நாங்கள் இது வேம்பு சாயம் படுத்து செய்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தா ஜிப்சத்தை பாருங்க, ஜிப்சத்துக்கே பிள்ளையாட்டு இருந்தது உருவம் போட்டு கிடக்குன்னு. என்ன என்ன சொல்லி நீங்கள் பாருங்க, கொஞ்சம் நீங்கள் பாருங்க. ஓகே, அப்படி இதுக்கு வந்து மேலே ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்கேன். இது பெரிய ஹோல். இதுக்கு ஜிப்ஸ வேலைகள் நீட்டாக செய்திருக்கேன். இந்த அப்படி அங்கேருந்து வேறுங்க, அப்படி அங்கே இருந்து அப்படியே ஜிப்ஸ வேலை வேறுது. லைட் எல்லாம் போட்டு நல்லா இரவில் நல்லா இருக்கும். இரவில் நல்ல வடிவாக இருக்கும். இப்போ வெளிச்சத்தில் பெருசாக தெரியும். ஓகே, இது வந்து அப்படியே கீழே தெரியுது பாருங்க. இதுக்கு நல்ல அந்த மரக்கட்டு போட்டது நல்ல வேணா. இது மாதிரி நல்ல டிசைன் உண்டு, நாங்கள் தேடித்தான் எடுத்தது. டிசைன் இதுக்கு பார்ப்போம் அப்படி. இது பாருங்க. ஓகே, அப்படி இங்கே பசங்க ரூம்ஸ் இருக்கு. இது ஒரு ரூம். எனக்கு இந்த கலர் பெயிண்ட் நல்லா பிடிக்கும். இந்த கலர் அது அழைச்சிக்கிறேங்கண்ணே. இது நல்லா இருக்குண்ணே. பெரிய ரூம் ஆகிக்கிறாங்கண்ணே. இது பெரிய ரூம். போஸ் ரூம். அப்படி இங்கே பசங்க இங்கே போஸ் ரூம் எல்லாமே இருக்கு. ஓகே, வாஷ்ரூம் எல்லாமே இருக்கு.
இது எங்கே போகுது இஞ்சால? இது ஒரு வாஷ்ரூம். இது அடுத்த வாஷ்ரூம். இது கொமனாக இருக்குது தானே வீட்டுக்கு? ஓகே, கொமனான வாஷ்ரூம் அங்காடி இருக்குது. இது இஞ்சால? இங்கே வந்து மொட்டை மாடி. மொட்டை மாடி. சரி, மொட்டை மாடி இப்போ போகக்கூடாது, கடைசி தான் போகணும். உள்ள காட்டிட்டு போவோம். எனக்கு எத்தனை வீடு காட்டினா எனக்கு பிடிச்ச மொட்டை மாடி தான். இது நல்ல பெருசு, நிறைய பேர் பாட்டி வைக்கலாம். நல்லா இருக்கு மொட்டை மாடி எல்லாம் வந்து. அதில் இருந்து இரவு பாய போட்டு படத்துல காணும் காத்துக்கு நல்லா இருக்கு. இது ஒரு ரூம். இது அஞ்சல் ரூம். எல்லா ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு போல. இதுக்குள்ளேயும் இருக்குது. இந்த இப்படி கோமட் தான் இந்த நிலத்துல க்ளீன் பண்ண ஈஸி எங்களுக்கு. கீழ் பக்கத்தால வடிவா க்ளீன் பண்ணலாம். சரி சரி, வித்தியாசமா இருக்குல்ல. நாங்கள் எல்லா ரூமுக்கும் போடுறதுக்கு பார்த்தனாங்க நான் சொல்லிச்சுன்னா சில ஹோட்டல் வழியா உடைஞ்சிருக்குது போடாதீங்க சொல்லிச்சுன்னா அப்போ எல்லாத்துக்கும் போடையில ஒரு 3 ரூம் 4 ரூமுக்கு போட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் போடையில ஜிப்ஸிலே செய்து விளையாடி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். வித்தியாசமா செய்திருக்கேன். இது ஒரு லைட் பச்சை கலர் மாதிரி ஏன்னா நல்ல வடிவு கலர் நல்லது. எல்லாம் பெரிய ஜன்னல்லாம் போட்டுருக்கீங்க. ஜன்னல் பெருசாக போட்டு என்ன வெளியில் பார்க்கறதுக்காக கூட வியூவுக்காக. அதுக்காக தான் இந்த கார்டனும் செய்கிறோம். இதுக்குள்ளால பார்க்க வெடியர் கிளம்பிட்டு பார்த்தாலே ஒரு தனி சுகமாக இருக்கும் என்ன. சரி, ஓகே. இப்போ அடுத்த ரூம் என்ன என்ன லைட் கலர் பெயிண்ட் என்ன. இதுக்கு ஒரு வித்தியாசம் வேறு கலர் மாவல் கொடுக்குறாங்க. மாவல் வித்தியாசம் இருக்குன்னு வேறு பச்சை வடிவாக இருக்குது. எல்லாரும் ஜிப்சன் தானே? ஜிப்சன் தான் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக ஜிப்சத்தில். அதே என்ன படுத்து இருந்துட்டு 4 சுகத்தையும் பார்க்கல, ரைட்? மேலையும் வடிவை பார்க்கணும். சரி, இப்படி முடிக்கிறதே ஜிப்சத்துலேயே இருக்கு மேடம். இப்படி இளைஞரோட அண்ணன் வந்து ஜிப்சன். ஓகே, சரி. அப்படி இஞ்சா வெளியில் போகுது நான் முன்னுக்கு. இதில் ஒரு ரூம் ஒன்று சின்ன காஃபி ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அவசரத்துக்கு செய்யணும்னு சொல்லி செய்யலாம். அதுக்கு சிங்கிள் எல்லாம் வச்சிருக்குது. இதுக்கும் ஸ்மார்ட் கிச்சன் எல்லாம் செய்திருக்கேன். ஓகே, சரி. இப்படி நாங்கள் வீட்டுக்கு முன்பக்கம் இந்த பால்கனி இருக்கேன்னு இதுக்குள்ள பார்ப்போம். வெளியே சூரிய அப்புறம் சூரியன் தாங்க. ஓகே. இது நல்லா காத்தடிக்குதுண்ணே. இது நல்லா வந்தோடனே ஃப்ரெஷ் ஏர் வரும். நல்லா இருக்கும். பின்ன டீ குடிக்கலாம். வளமையா சில இடங்கள் அப்படி இருக்கிறது பக்கத்துல ஒரு தென்னம்பிள்ளையா மாமரம் பக்கத்துல நிற்கும், எட்டி பிடுங்க கூடிய மாதிரி. இது கொஞ்சம் நீங்க அங்கே கட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பிடிங்கிருக்கலாம். இந்த கண்ணாடி ஒன் சைட் மிரர் தானே? அதான் பக்கம் மூத்த பார்த்துட்டு ஓடலாம். ஆனால் உள்ளுக்கு இந்த பதவழியில் என்ன நடக்கும்னு தெரியும். காகம் வந்து அடிக்குது நடுவில். அதுங்கிற டைம் இருக்கு. அந்த அரை கண்ணாடியும் அப்படித்தான். குருவிகள் எல்லாம் வந்து கொத்தும், தன்னை மூத்த பார்த்தா கொத்தும். ஓகே, அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஓகே, எஞ்சல் வேணுங்க. அப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்குள்ள எல்லாமே தோட்டம் வரப்போகுது தானே? பூஞ்சோலை வேற போகுது. இதெல்லாம் கல்லு பதிக்க போறோம் நீளத்துக்கு. அதான் வேலையை நடந்து கொண்டு இருக்குது. வேலை நடந்து கொண்டு இருக்குது. அப்புறம் நாங்கள் உங்களை பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஓகே ஓகே. மற்றதுக்கு முன்னுக்கு இந்த இதில் வேற இந்த 10,000 தான். இதுக்கு முன்னுக்கெல்லாம் கடல் என்ன? அங்காலையும் கடல். இந்த இதுக்கு அங்கால கடல் 200 மீட்டர்ல கடல். 200 மீட்டர்ல கடல் இருந்தாங்க. இங்காலையும் பின்னுக்கும் அப்படிதான். பால்கனில போனா தெரியுமா எல்லாம்? இந்த பக்கம் தெரியும். இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் இருக்கு, தான் கிட்ட இருக்கு. இது பெருங்கடல். இது பின்னுக்கு இருக்கிற சிறுகடல். சரி சரியா. ஓகே. இந்த முன்னுக்கு இப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க என்ன? குரூ பட்டு இது பட்டு. இது சூழந்து பார்த்தா வித்தியாசம் தெரியும் என்ன? இது மண் சைடு மிரர் எல்லாமே போட்டு இதாண்டி இருக்கு. மற்றது இப்போ நாங்கள் அடுத்தது முக்கியமான இடம் பால்கனிக்கு போகிறோம். போகிறதுக்கு முதல் பார்த்தா விஷயம் பார்த்து நான் சில வீடுகள் அப்படி இருக்காது. இந்த கதவு வந்து அடிக்காமைக்கேன்னு அடிக்காமைக்க அதில் இதோட பிரேக் ஆகினுன்றது நிறைய வீடுகள் அப்படி செய்கிறீங்க. வந்து அடிச்சு அடிச்சதில் அடையாளம் வரும். இந்த அடையாளம் இதில் வரும். சில இடங்கள் இருக்கு. இந்த முன்னுக்கு பார்த்தா மேலே தெரியுது. முன்ன மேலே தெரியுது.
நல்லா இருக்கு இப்படி பார்க்க. ஆனால் அது நடந்து போகத்தான் யோசிக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் மேலே இந்த வீட்டு மொட்டை மாடிலாம் நிற்கிறோமே, நல்லா இருக்கு. அவ்வளோ காத்தடிச்சுக்கணும். என்ன வெயிலண்டாலும் காத்தடிக்குது. ஆனால் என்ன அங்கே நடந்து போக சொல்லுது காலில். பயங்கர வெயிலாக இருக்குது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எங்களுக்கு காட்டுது. ஓகே, அங்கெல்லாம் மேலே அங்கேயும் கடல் இருக்குது. அந்த வாங்க, இங்கெல்லாம் சின்ன கடல் தான். சின்ன கடல் இந்த அங்கே மலை தெரியுது தொலைச்சியா. மலை என்ன காட்டாதான் அங்கே காட்டு. நானும் வர இமய மேலே தான், நீ அங்கே காட்டு. இதோ நல்லா இருக்கு மேலே. ஒரு அங்காலையும் தெரியுது, மானா தெரியுது. இந்த இதுக்குள்ள தெரியுது வாங்க பின்னுக்கு மேலே. இங்கே தெரியுது மேலே. ஓகே, இங்கே வீடுகள் என்ன முன்னுக்கும் கடல் அங்கே முன்னுக்கும் கடலோ அந்த அந்த மரத்துக்கு அங்கெல்லாம் கடல் தான், பெருங்கடல். ஓகே, பார்ப்போமா அப்படி. ஓகே, இதே தூணுகள் வச்சிருக்கீங்க? இன்னும் மாடி கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். ஆனால் கட்ட மாட்டோம், கட்டுறதுக்காக விட்டுருக்கோம். தேவையா கட்டுவோம். பிள்ளைகளுக்கு சில நேரம் ஃபியூச்சர்ல விரும்பினா கட்டலாம். 4 மாடிக்கு அப்ரூவல் இருக்கு. ஓகே ஓகே. மற்ற மேலே போட்டுட்டாங்கண்ணே. தண்ணி டேங்க் மேலே. இதுலேயும் வேற குடிமை சிலவங்களாம் அந்த இதுக்கு ஏணி போட்டுருவாங்க. நீங்கள் படிமே வச்சிருக்கீங்க. ஏணி டேஞ்சரஸ், வலிக்கு விழுந்தாலும் மட்டும் பயத்துல. ஓகே, அதுக்கு நடந்து போய் சுடுவது ஜலவா. அந்த முன்னுக்கே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த இடம். நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டுக்கு. அந்த என்ன அப்படி நான் மொட்டை மாடியில் வந்தோம்னு சொன்னா வளமே எல்லா வீட்டையும் பார்த்தோன்னா அதோட நிப்பாட்டி போடினோம் வரையிடாது. நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே நின்று பார்க்கலாம். அப்படியே ஒரு இதுக்கு தண்ணி விட்டு வைக்கலாம். கிட்டத்தட்ட அந்த குட்டி மீன் வளர்க்குற மாதிரி. ஓ, இந்த கதவு இருக்கிறேன், அதை மறந்துட்டேன். ஓ, அதான் பாட்டி செய்யக்கூடாது. சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் அதெல்லாமே செய்யலாம். மற்ற இந்த அது இருந்துட்டேன் அண்ணா. சரி, அப்படி இதில் கொஞ்சம் இருந்து ஓய்வு எடுப்பேன். நல்லா இருக்கேன். ஆனால் என்ன வெயிலாக இருந்தால் இதுக்கு குளிர்மையாக இருக்கும். உண்மையாகவே வீடியோ காணி சொல்லி உண்மையாக இதில் குளிர்மையாக இருக்கேனே. சூடு நல்ல குளிர்மையாக காற்று விட்டமா நல்ல இடம். இதில் இதுல எல்லாம் வீர பாய போட்டு படுத்தா நல்லா இருக்கும். என்ன மாறி காலை போறோன்னு அங்கால வெளியே அடிச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி பறந்துக்கண்டா சரி. ஏன்னா நல்லா இருக்கும். எனக்கு இந்த வீட்டை பிடிச்சிட மட்டும் சொன்னால் இது நல்லா இருக்கு. மொட்டை மாடிலையும் இது பிடிச்சிருக்கு. அப்படியே இதில் இருந்து ஒரு ஈஸி சேர் போட்டு இரவு வைப்பாங்களோ அப்படியே பார்த்துக்கோ இருக்கலாம். நல்லா இருக்கும். லைட்டும் இருக்குண்ணே. நான் வீடு கட்டேன், அப்படி வீடு கட்டினா எனக்கு இதில் மேசையை போட்டு இல்லை பாயை போட்டு இல்லை பெட்டை போட்டு இருந்துருவேண்ணா. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குண்ணே. எனக்குமே எது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குண்ணே. சரியாக்கா. மற்றது முக்கியமான கேள்வி, இப்போ அந்த கட்டினார்ன்ற பேரை நாங்கள் சொல்லல. என்ன சொன்னால் சில நேரம் வர வர பிரச்சனைகள் எடுக்கலாம், அதெல்லாம் பேர் சொல்லல. மற்றது வந்து இப்போ கலவர கேள்வி இருக்கு, இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவானு சொல்லலாம் கேள்வி இருக்கு. எவ்வளவு சொல்லலாமா? இந்த வீடு வந்து நான் கட்டுறதுக்கு கேட்க ஒரு 4 கோடின்னு சொன்னார். ஒரு தரத்துலாம் போனில் கேட்டேன் நான், இப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு 4 கோடின்னு. அப்போ நான் சொல்லல குறைச்சி எடுக்கிறீங்களா அப்படி இப்படின்னு ஒன்றும் கிடைக்கல. ஓகேன்னு சொல்லி போட்டு அக்ரிமெண்ட்டையும் போட்டாச்சு, தங்கச்சி எல்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சாச்சு. ஆனால் நான் அவர் 4 கோடியோட அவர் விட்டுட்டு போயிட்டார். மிச்ச கோடியெல்லாம் நாங்கள் தான் போட்டு கட்டினது. இப்போ 8 கோடி. சில வேளை அவர் வீட்டில் 4 கோடியை சொன்னார். இது ஒரு கோடி, அது ஒரு கோடி, பின்னுக்கு ஒரு கோடி, அதை மாறி சொன்னாரோன்னு தெரியல. 4 கோடி சொல்லிக்க சீமெண்ட் 1000 ரூபாயில இருந்தது. அவர் அப்ப நினைச்சிருந்தா கூட கட்டிடலாம். அப்ப 4 கோடி சொல்லிக்கே சில பேர் சொன்னவங்க இந்த 2.5 கோடியில கட்டலாம்னு சொன்னவங்க. ஆனா நாங்கள் அப்படி கொடுக்கல. 2000 கோம் சொல்லிட்டோம், சரியில்லைன்னு சொல்லி போட்டு தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் சீமெண்ட்கள் அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு தான் விலையும் கூடினது. அவர் இழுத்தடிச்சதால தான் எங்களுக்கு தினமான காசு இந்த வீடு கட்டி முடிக்க முடிஞ்சது. 1.5 வருஷத்துல தான் இது 4 வருஷமா போச்சு. நாங்களுக்கு கட்ட 8 கோடிக்கு கிட்ட மேலே முடிஞ்சது. மேலே முடிஞ்சது. இந்த கல்லுகள் எல்லாம் பதிக்க நியாயமாக வரும். இப்போ கல்லுக்கே நியாயமாக வரும் ரோட்டில் இருந்து வர. ஆனால் அது அவர்கிட்ட கண்ட்ராக்டில் இல்லை, கல் வீடு தான். வீட்டிலேருந்து 4 அடி சுற்றி கல்லும் பதிச்சு தரேன்னு தான் சொன்னவர். ஓ, அதுவும் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 8 கோடி முடிஞ்சிருக்கானே. சரி சரி. வேற ஃபர்னிச்சர் அது தான் எல்லாம் வேண்டணும். அதில் எல்லாம் போட 10 கோடி வரும் எல்லாம் சேர்த்து. சொல்ல போறீங்களா? ஓ, இந்த வீட்டை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கடவுளுக்கு தான் தெரியும். வீட்டால் காசு பெருசு இல்லை, காசு உழைச்சிட்டு போகலாம். அந்த ஒவ்வொரு காயும் போன் எடுத்து அது இதுண்டு நாங்கள் சரியா மன நொந்ததும் போகும். மற்றது சொல்ல போறீங்களா? ஓ, இந்த நாங்கள் இந்த திருவோணமலை மண்ணுக்கு வரையில கிளிநொச்சியில இருந்தால் வந்து நாங்கள் வட்டக்கச்சியில இருந்து திருவோணமலை மண்ணுக்கு வரைக்கும் மண்ணில இருந்து இங்கே வரையில கிளிநொச்சி மண்ணில இருந்து இங்கே வரைக்கும் இவருக்கு 1 வயசு, மற்றவருக்கு 4 மாதம். ஒரு ட்ராவலிங் பேக்கோட வந்தினாங்க. அதுவும் சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்தினாங்க. வவுனியாவிலேருந்து ஃபைல் போட்டு அப்படி இப்படி சரியாக கஷ்டப்பட்டு ஒரு ட்ராவலிங் பேக்கோட வந்துறாங்கினாங்க. எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை. நாங்கள் சொல்ல போனால் நாங்கள் ஒரு அனாதைகள் தான், பின்புலம் இல்லை எங்களுக்கு.
இங்கே வந்து ஆக்கள் இந்த வீடு வழியே வாடகைக்கு இருந்தனாங்க. அப்போ இவரும் வளர்ந்து 1 வயசு 2 வயசாக பூவை பிடுங்குவார், முட்டை பிடுங்குவார், ஆக்கள் பேசுவினம் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே இருந்து இடியப்பம் வச்சு விற்று இந்த இப்படி வீடுகள் எல்லாம் ஆக்கள் டவுனுக்குள்ளே அப்போ கட்டுவாங்க. கட்டைக்கு அந்த மேசன் வேலை செய்கிறார்கள் வந்து சீமெந்து பேக்கை தாரியா வேணா அந்த எம்டி பேக்கை கொண்டு போய் ஒட்டி கடை வழியை கொண்டே போட்டு அந்த காசு எடுத்து அப்படி பயங்கர கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் நான் எனக்குண்டு ஒரு வீடு வெளிநாட்டுக்கு போய் எனக்குண்டு ஒரு வீடு கட்டணுமென்ட்டு நினைக்கல. நான் வேறு ஆக்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறேன், மற்ற கட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு கட்டணுமென்ட்டு நான் நினைக்கல. ஒரு நாள் தான் நான் நினைச்சேன், என்னடா எனக்குண்டு வீடு இல்லை, நான் வீடு இல்லாமல் இருக்கிறேன்னு. நான் ஒரு வீட்டை கட்டி பார்த்தா என்னென்று போட்டு தான் நான் அந்த ஃபோன் பண்ணி கேட்டு இந்த வீடு எடுத்தேன். டவுனுக்குள்ளே அப்புறம் ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஒரு அளவான சின்ன வீடு உண்டு, நல்ல சின்ன வீடு டவுனுக்குள்ளே இருக்குது. இது கொஞ்சம் டவுனுக்கு இஞ்சால வந்து இருக்கிறதுக்காக வேண்டி இருக்கிறோம். இதில் ஒரு வீடு மற்ற அங்காலயம் ஒன்று இருக்குது, சலப்பியாரன் அங்காலயம் ஒன்று சின்ன வீடு இருக்குது. நானே அந்த கேட்டடியில் நினைப்பேன், நானா இந்த வீட்டை கட்டினானேன்னு நினைப்பேன். நான் உண்மையாக என்ன விளையாண்டுட்டு இந்த வீட்டை நானா கட்டினானேன்னு எனக்கு இது இப்போ சிம்பிள் மாதிரி இருக்குது பார்க்க. அப்படி அந்த இடத்துல இருந்து வந்து அப்படியே போய் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்படியே உழைச்சு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, இது பார்க்க சில பேருக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பா இருக்கும். சரி, நாங்க கொஞ்சம் முயற்சி செய்தா எங்களாலே ஏழு மண்டது வேணும். எனக்கு பெரிய இதுவே இல்லை. நானும் அதான் நிறைய பேர் சொல்ல விஷயம் கஷ்டம் சொல்லுவேன். அந்த கஷ்டம் சொல்லிக்கொண்டே இருப்பினா அதுக்கு அடுத்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன். வெளிநாட்டிலும் சும்மா இருக்கிறே இல்லை. விடிய நாங்கள் வேறு எள்ளு பிஸ்னஸ் வச்சிருக்கிறோம், அது செஞ்சுட்டு தான் பிறகு திருப்பி கடைக்கு போகிறோம். நாங்கள் அப்படி சரியான கஷ்டம். சின்ன வேலை இல்லை, ஆளையால் பார்க்குறதே இல்லை. 3 கடை ஒரே ஓட்டம் தான். 3 கடைக்கும் சரியான ப்ரெஷர். 3 கடையாலும் ப்ரெஷர். சாமான் எடுக்கணும், தண்டோணும், இந்தியா காசு அனுப்பணும், எல்லா பக்கத்தாலும் கஷ்டம்தான். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம் இந்த அளவுக்கு. இவ்வளவு காணும். சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடு எப்படி இருக்கு, என்ன மாதிரி முறையில் கட்டிருக்கணும்னு சொல்லலாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், அந்த கட்டை கொடுக்குறாக்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். தயவு செய்து புலம்பெயர் நாளிலேருந்து பார்க்குறாங்க, இல்லாட்டி இங்கே இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் கனவோட கனவு இல்லைங்க கட்ட ஆசைப்படுவீங்க. அப்படி கட்ட போறீங்கன்னு சொன்னால் முதல் அந்த கான்ட்ராக்டரை விசாரிங்க, நல்லா விசாரிச்சுட்டு அது பிறகு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடும் அழகாக வரும். நீங்கள் நம்ம வடிவ சந்தோஷமா வீட்டில் தங்கி கொள்ளாமல் எங்களை மாதிரி ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது நான் ஆசைப்படுறேன். வேற நன்றி அக்கா, உங்களோட நீங்கள் கனடாலேருந்து வந்து இவங்க இங்கே வந்த உடனே கட்டாயம் அழைப்படுத்து சரி உங்களை பார்க்கணும் சந்திக்கணும்னு சொல்லி காய்ச்சதுக்கு நன்றி அக்கா. வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நன்றி. ஓகே சரி, ஓகே, அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.